ஓகே. 2 கண்ணு வாங்கிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அவுட்டிங்க்கு போகிறோம். நார்த் கரோலினால ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சில்வன் ஹைட் பேர்ட் பார்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க. அங்கே என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சடன் பிளானிங்னு இருந்ததுனால காலையில் அவசரமாக லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். காஸ்கோவில் வாங்கின மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு சீரக சம்பா போட்டு வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. நம்ம கூட இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களும் லஞ்ச் கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி இன்னைக்கு ஃபுல் டேவை என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் எங்க கூட இந்த பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸ் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டேரெக்டாக இப்போ நம்ம காஸ்கோ தாங்க வந்திருக்கோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கி முருகனோட பாட்டோட நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த பேர்ட்ஸ் பார்க் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 54 மினிட்ஸ் ட்ராவல் காமிக்குது. ஸோ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காஸ்கோவில் என்ன வாங்கியிருக்கோம்னா கார்லிக் கிரில் சிக்கனும் க்ரசண்ட்டும் வாங்கியிருக்கோம். பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய நடக்கணும். அதனால் பசங்களும் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போல்லாம் அவங்க டயர்ட் ஆகிறாங்களோ அப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக இதை வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க் தாங்க போயிட்டு இருக்கோம். 1 hour டிராவலுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம சில்வன் ஹைட்ஸ் பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்தாச்சு. எங்க கூட ஒரு 2 ஃபேமிலி வராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களும் வந்தாச்சு. முன்னாடி போகிற கார் வந்து அவங்களோட தான். ஸோ 2 ஃபேமிலியும் வந்து காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு இந்த அழகான பேர்ட்ஸ் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போலாமா? டிக்கெட்ஸை பற்றி சொல்லணுன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து $15 அண்ட் 3 to 12 years குழந்தைங்களுக்கு $12, 3 yearsக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தாங்க. நம்ம டிக்கெட் கவுண்டருக்குள்ளே உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய வச்சுருந்தாங்க. கீ செயின்ஸ், இயர்ரிங்ஸ், மேக்னெட்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் லவருக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சில ரேர் பேர்ட்ஸோட எக்கை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்லேருந்து எப்படி வந்து குட்டி பேர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஒரிஜினல் எக்ஸும் இருக்குது. ஸோ டு நாட் டச்னு போட்டிருக்காங்க. நம்ம கேட்டை திறந்து உள்ளே போனதுமே நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது பியூட்டிஃபுல்லான ஃப்ளமிங்கோஸ் தாங்க. அந்த பிங்க் கலர் ஃப்ளமிங்கோஸோட வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு இந்த பேர்ட்ஸ் பார்க்க ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொரு பேர்டையும் பார்த்து அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம டிக்கெட்ஸ் வாங்கும்போதே அவங்க விசிட்டர் கைட் அண்ட் ஃபுல் மேப்பையும் கொடுத்துருவாங்க. டிக்கெட் கூட ஒரு ஸ்டிக்கரும் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்க சொல்லிடுவாங்க. மேப் பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு பேர்ட் செக்ஷனாக நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்த லஞ்சை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ தான் நம்ம நடந்து போகிறதுக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெஜிடபிள் ரைஸ் கொண்டு வந்திருந்தேன். அவங்க வந்து லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், எக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டாச்சு. இதில் என்னென்னா நம்ம என்டர் ஆனதுமே ரைட் சைடில் ஃப்ளமிங்கோட வியூ அண்ட் நாங்கள் நடுவில் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூ. கண்டிப்பாக கிட்ஸுக்கு போரே அடிக்காதுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற பேர்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட் கூட பண்ணலாங்க. ஃபீட் பண்ண ஃபுட் வேணும்னா டிக்கெட் கவுண்டர்லேயே தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்க. சில பேர்ட்ஸ் நம்ம மேலே கூட வந்து உட்கார சான்சஸ் இருக்குது. கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. வாங்க இந்த ஃபீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருக்குடி தங்கம், நல்லா இருக்கா?
அடுத்தது இப்போ நம்ம பேராகிட்க்கு ஃபீட் பண்ண போகிறோம். இந்த பிளேஸோட பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா த லேண்டிங் ஜோன் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ளே ஒரு டைமில் லிமிட்டட் விசிட்டர் தான் அலோவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10 to 15 அந்த மாதிரி பீப்புளை தான் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால மற்றவங்க எல்லாருமே லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அந்த லைனில் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே போன அப்புறம் 10 minutes தான் டைம் கொடுப்பாங்களாம். அந்த 10 minutesக்குள்ளே நம்ம பேராகிட்க்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க நம்ம கை மேலே உட்காரது, இல்லை ஷோல்டர் மேலே உட்காரது, என் தலையில் கூட உட்காருவாங்க. பட் அது எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா டபுள் டோர் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் டோரை ஓபன் பண்ணவே வந்து அலோவ் பண்றாங்க. நம்ம உள்ள போகும்போதும் சரி அந்த செகண்ட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பேராகிட் வெளியே பறக்க கூடாது. அவங்க சேஃப்டிக்காக தான் இந்த டபுள் டோர் சிஸ்டமே வச்சிருக்காங்க. உள்ளே போன உடனே ஃப்ளமிங்கோஸ்க்காக தனியாக ஒரு அழகான ஒரு ஏரியாவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நிறைய ஃப்ளமிங்கோஸ் நின்றுட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃப்ளமிங்கோவை இவ்வளோ க்ளோஸாக பார்த்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணேன். டச் பண்ணவும் ட்ரை பண்ணேன், பட் டச்சும் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா நிறைய ஃப்ளமிங்கோஸ் ஒரு காலில் தாங்க நின்றுட்டு இருந்தது. ரொம்ப காமாக ஸ்டாச்சு மாதிரி அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இது பிங்க் கலர் கிடையாது, இது வந்து ஆரஞ்ச் ஷேடில் வந்து ஒரு ஃப்ளமிங்கோ. லைட்டாக தொட்டு பார்த்துங்க. லைட்டாக கவின், லைட்டாக தொட்டு பார்த்துங்க கவின். இந்த பேராகிட் எல்லாமே நம்ம மேலே வந்து உட்காரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது. கையில் இருக்கிற ஃபுட்டை அவங்க குட்டி குட்டியாக வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயப்படுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பழகிடும்னு கூட சொல்லலாம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுட்டை கடிக்கிறேன்னு சொல்லி நம்ம கையும் சேர்த்து வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்மளை விட நம்ம கிட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ் அவங்க மேலே வந்து உட்காரும்போது எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு கத்துறது. ஸோ செம்மையாக வந்து ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பேராகிட்க்கு ஃபீட் பண்ணுறது. உண்மையை சொல்லணும்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இருக்கிற எல்லா கலர் பேராகிட்டையும் வந்து நான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து வந்துச்சுங்க. ஸோ அதனால் ரிட்டர்ன் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது இன்னொரு வாட்டி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த பேர்ட் பார்க்கு வந்தால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே சீனியர் சிட்டிசனுக்காக ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நடக்க கஷ்டமாக இருக்கிற பெரியவங்களுக்காக, எஸ்பெஷலி 90 இயர்ஸ் மாதிரி வயசான விசிட்டருக்காக எலக்ட்ரிக் கார்ட் சர்வீஸும் வச்சுருக்காங்க. அந்த கார்ட்டில் உட்காந்து பார்க் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக சுற்றி பார்க்கலாம். இது பெரியவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பேர்டோட பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. கேசோரிஸ் லிவிங் டைனோசர்ஸ். இந்த பேர்டோட என்க்ளோஷரில் கிளியராக வார்னிங் போட்டிருந்தாங்க. ஃபீட் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, இந்த பேர்ட் டேஞ்சரஸ் அண்ட் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கும் புரிஞ்சிருச்சு ஏன் லிவிங் டைனோசர்னு கூப்பிடுறாங்கன்னு. அதோட ஹெட் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மாதிரி இருக்கிற க்ரெஸ்ட் அண்ட் பெரிய பாடி, நடக்கிற ஸ்டைல் எல்லாமே டைனோசர் மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப யூனிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அங்கங்கே மேப் போர்டும் வச்சுருக்காங்க. அதில் யூ ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. அதிலேருந்து நம்ம எங்கே இருக்கோம், அடுத்தது எங்கே போகலாம் அப்படிங்கிற ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த பிளேஸ் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து வுட்டில் ஒரு க்யூட்டான ஹோம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. போர்டில் வந்து வுட்லேண்ட் ட்ரையல் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அண்ட் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் தான் உள்ளே போனோம். உள்ளே போன அப்புறம் சின்ன சின்ன விண்டோஸ் மாதிரி ஓப்பனிங் வச்சுருக்காங்க. அதில் எட்டி பார்த்தா கீழே ஒரு பாண்ட் மாதிரி வந்து இருக்குது. அங்கே வந்து நிறைய குட்டி குட்டி டர்ட்டில்ஸ் வந்து அழகாக சுற்றிட்டு இருந்துச்சு. அந்த டர்ட்டில்ஸை க்ளோஸாக பார்க்கறதுக்காக இந்த வியூ க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போன டைமில்
கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருந்ததுனால ரொம்ப கிளியராலாம் பார்க்க முடியல. ஆனா அந்த செட்டப் பார்க்க கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. அடுத்தது இன்னொரு போர்ட தான் பார்க்க போறோம். அதோட சவுண்ட கேட்டாலே கொஞ்சம் டெரரா இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. அந்த என்க்ளோஷர்லயும் பார்த்தீங்கன்னா, வார்னிங் சைன் வச்சிருக்காங்க. டச் பண்ணக்கூடாது, ஃபீட் பண்ணக்கூடாது, ஃபென்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துல கூட போகக்கூடாதுன்னு கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சவுண்டே எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா, வுட் ஹவுஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பிளேஸ்ல வாக் பண்ணிட்டு போறது ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்தி ஃபுல்லா மரம், ஃபாரஸ்ட் ஃபீல் குடுக்குற மாதிரி இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது, அங்க ரெப்டைல் செக்ஷன் இருக்குன்னு. ஸ்னேக், டர்ட்டில்ஸ்ன்னு நெறைய ரெப்டைல்ஸ் இருந்துச்சு. ஸ்னேக் எங்க இருக்குன்னு தெரியாம கொஞ்சம் பயமா இருந்தது. கிட்ஸும் நமக்கு வச்சிருக்கோமா, அதனால அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே வெளிய வந்துட்டோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்வான் செக்ஷன். இந்த பார்த்தீங்கன்னா, ஸ்வான்ஸோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்வான் கலர், சைஸ், லுக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நான் எல்லா ஸ்வாமையும் வந்து தனித்தனியா காமிச்சா நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப லாங்கா போயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா, கியூட்டா அத மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உண்மைய சொல்லணும்னா, ஒவ்வொரு ஸ்வானும் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பேர்ட்ஸும் தனி அழகுன்னு தான் சொல்லணும். ஆனா, அதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுன ஒரு பேர்ட் என்னன்னா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் க்ரோன் கிரேன்ங்க. இந்த பேர்ட் ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணுச்சு. நான் கேமராவ அது பக்கத்துல கொண்டு போனா, உடனே அது எங்க இருந்தாலும் நம்ம பக்கமா வந்துருது. நான் கொஞ்சம் தள்ளி போனா, அதுவும் தள்ளி போயிருது. இந்த மாதிரி 2, 3 தடவ நடந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா, என்க்ளோஷர்ல கிளியரா வார்னிங் போர்டும் போட்டிருக்காங்க. டச் பண்ணக்கூடாது, இது வந்து கொத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள கொத்துறதுக்கு தான் அங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா அந்த பேர்டோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் பார்த்தா நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுத்துச்சு. அதனால இந்த பேர்ட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சுங்க. இங்க பீகாக்ஸ் கூட வச்சிருந்தாங்க. நம்ம நார்மலா பார்க்குற கிரீன் அண்ட் ப்ளூ ஷேட்ல இருக்கிற பீகாக்ஸும் இருந்தது. அது மட்டும் இல்லாம கிரே அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கிற பீகாக்ஸும் இருந்துச்சு. 2 வெரைட்டியும் பார்க்க அழகாவே இருந்தது. பீகாக்னா சொல்லவே வேண்டாம். அழகா தாங்க இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம விங்ஸ் ஆஃப் த ட்ராபிக் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க ட்ராபிக்கல் கண்ட்ரில இருந்து வந்த கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் நெறைய இருக்குங்க. இது ஒரு வாக் த்ரூ மாதிரி இருந்துச்சு. அதனால பேர்ட்ஸையும் ரொம்ப க்ளோஸா பார்க்கலாம். பேரட், டூக்கன்ஸ், மாக்கா அந்த மாதிரியான பிரைட் கலர் பேர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. சிட்டுக்குருவி கூட இருந்துச்சு. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபீல் குடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளேயும் வந்து அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டும் வச்சிருக்காங்க. பேர்ட்ஸ் லவருக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும் இந்த ஏரியாவ. அடுத்தது இப்போ நம்ம சவுத் அமெரிக்கன் பேர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 30 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு பேர்டையும் தனித்தனியாக காமிக்க என்னால் முடியல. ஹைலைட்ஸ் மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த செக்ஷனில் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணது ஃப்ளமிங்கோ தாங்க. அதோட சவுண்ட் கொஞ்சம் கேளுங்களேன்.
நாங்கள் போகும்போது தான் நல்ல சவுண்ட் கொடுத்துச்சு. ஃபுட்டு சாப்பிட்ற டைம் போல் இருக்குது. ஈவினிங் டைமில் அந்த வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்து 2-3 டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸில் ஃப்ளமிங்கோ பார்த்தேன். ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஃபைனலி நான் சொல்லியிருந்தேன்ல பேராகிட்க்கு நம்ம திரும்பவும் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த தடவை நாங்கள் போனப்போ கரெக்டாக க்ளோசிங் டைம். அதனால அங்கே விசிட்டர் க்ரௌட்லாம் வந்து ரொம்பவே இல்லை. ஒரு 2 விசிட்டர் மட்டும்தான் இருந்தாங்க. அதனால இந்த தடவை பேர்ட்ஸ் ரொம்ப க்ளோஸாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நாங்கள் நின்ன உடனே வந்து நிறைய பேரகிட்ஸ் நம்ம மேலே, கையில், ஷோல்டரில், தலையில் மட்டும் இல்லை, நம்ம காலை சுற்றிலும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே வந்து மறக்க முடியாதது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இந்த பேர்ட் பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்டிப்பாக இந்த பேராகிட்க்கு ஃபீட் பண்ணது தாங்க சொல்லுவேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஸோ எல்லா பேர்ட்ஸையும் பார்த்து முடிச்சாச்சு. அழகான சன்செட் வியூவோட வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பிளேஸோட லொக்கேஷன் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நார்த் கரோலினால இல்லைனா NC பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த சில்வன் ஹைட்ஸ் பேர்ட் பார்க்கை விசிட் பண்ணுங்கள். கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் எப்படி போச்சுனே தெரியாது. அவ்வளோ என்கேஜிங்காக, என்ஜாயபிளாக இந்த பார்க் டிசைன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கல்ல?